ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லலாமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னாடி நம்மளை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்திலும் கூட உம்முடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம் ராஜா. இம்மட்டும் எங்கள் மத்தியிலே அசைவாடின தேவன், இனிமேலும் நீர் அசைவாடுவீராக. எங்களுடைய உள்ளங்களை உமக்கு திறந்து வைக்கிறோம் ராஜா. நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, ஆரம்பம் முதல் முடிவரை பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். எனக்கு இன்றைக்கி பேசுகிறதற்காக முதல் வார்த்தை கிடைத்தது நிமித்தம் நான் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன். எல்லாருமே அதை நல்லா கவனிப்பீங்க அப்படின்னும் நான் நம்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆமென். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். இந்த ஒரு காரியத்தை நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் மிகுந்த பாடுகள் அனுபவித்தவராய், அவர் நொறுக்கப்பட்டு அவரை முழுமையாக காயப்படுத்திட்டாங்க. சிலுவையில் அவரை அரைஞ்சு விட்டாங்க. முதல்ல இருந்தே அவர் பாடுகள், அவர் அறைய போகிறான்றது அவருக்கு முன்னமே தெரியும். அவர் போய் ஜெபம் பண்ணுறாரு. அந்த நேரத்திலும் அவர் தெரிஞ்சு தான் அதில் அவரை ஒப்பு கொடுக்குறாரு. பிதாவின் இடத்துல அவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஒப்பு கொடுத்து அவரை அடிக்கிறாங்க, அவரை காயப்படுத்துகிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க, கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. எல்லா காரியமும் கடந்து அவர் அந்த பாடுகள் மத்தியில் தான் வராரு. அவரை சிலுவையில் கடைசியாக அறைந்து விட்டாங்க. அவர் முழுமையாக அங்கே நொறுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் அங்கே காணப்படுறாரு. நான் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிந்தித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன அப்பா ஒரு பையனை திட்டா, இந்த காலத்தில் அந்த பையன் அந்த அப்பாவை எதிர்த்து பேசிடுவான், திட்டிடுவான், கோவம் வந்துடும். அவ்வளோ கோவம். சின்ன பையன்கள்லேருந்து பெரிய பையங்க எல்லாருக்குமே கோவம் வரும். பிள்ளைங்க அவ்வளோ கோவப்படுவாங்க. ரொம்ப நெருக்கமான ஒரு சிச்சுவேஷன் அது பார்த்தோன்னா. அந்த நேரத்தில் யாருக்குமே அன்பு வெளிப்படுமான்னு கேட்டால் வெளிப்படவே செய்யாது. நம்ம சின்ன காரியத்திலே அவ்வளோ தூரத்துக்கு இருக்கோம் அப்படின்னா, ஆண்டவர் அவர் சிங்காசனம், அவர் நமக்காக மறிக்கணுன்றது அவருக்கு அவசியம் கிடையாது. அவர் பிதா, அவருடைய குமாரன், ஒரே பேரான குமாரன் சொல்லி இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அவருடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஒப்பு கொடுத்துருக்காரு. ஸ்கூலில் ஒரு டீச்சர் அந்த பையனை அடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அப்பா அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. என் பையனை நீங்கள் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குற இந்த ஒரு காலம். ஆனால் அந்த காலத்தில் பிதாவை அவ்வளோ குமாரனை அவ்வளோ அடித்து சிலுவையில் தொங்க விட்டுருக்கும் போது, அப்போ அந்த பிதாவுக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கும் அப்படின்னு யோசிங்க. பிதா நினச்சிருந்தா இந்த பூமியை முழுசாக அழிச்சிட்டு வேற ஒன்று உருவாக்க முடியும். அப்படி தானே? விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லலாமே. ஆமாம், உருவாக்க முடியும். ஆனால் அந்த நேரத்தில் பாவிகளாக இருக்கிற நம்ம தான் ஆண்டவர் அடிக்கிறோம். பாவிகளாக இருக்கிற நம்ம ஏசப்பா ரட்சிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரோட குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்து நமக்காக அந்த இடத்துலையும் ஆண்டவர் பிதா கிட்ட பரிந்து பேசுகிறவராய் காணப்பட்டார். ஆமென். ஆண்டவர் பிதாட்ட கேட்குறாரு, பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறதுன்னு இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செய்கிறாங்கப்பா, நீங்கள் மன்னிங்க அப்படி சொல்லி கேட்குறவராக இங்கே காணப்படுகிறாரு. இதில் பேதுரு சீஷர்கள் அவர் கூடயே இருந்திருக்கிறாரு. அவர் அற்புதங்களை செய்ததை பார்த்துருக்கிறாரு. அனைத்து காரியங்களும் ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களையும் பார்த்த ஒருவர் சீமோன் பேதுரு. ஆண்டவர் சீமோன் பேதுருட்ட 3 விசை கேட்குறாரு. யோவான் 21வது அதிகாரம் 15லிருந்து 17ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார்.
இரண்டாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாந்தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமென். அவர் எத்தனை வாட்டி கேட்குறாரு? 3 வாட்டி கேட்டிருக்காரு. ஏன் ஒரே ஒரு வாட்டி கேட்டுட்டு சரி அவன் சரின்னு சொல்லிட்டான் அப்படி போயிருக்கலாம்ல. ஆனால் அவருக்கு என்ன தெரியும்? அவன் என்னை மறுதலிக்க போகிறான் அப்படின்றது முன்னமே அவர் அறிந்திருக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ என்னை வந்து நேசிக்கிறாயா என்னை நேசிக்கிறாயான்னு 3 வாட்டி கேட்குறாரு. 3 வாட்டியும் பேதுரு சொல்கிறாரு, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை என்ன பண்ணிடுறாரு? மறுதலிச்சிடுறாரு. அந்த நேரத்தில் பேதுருக்கும் தெரிஞ்சிருக்கும், அப்படி தானே, நம்ம மறுதலிக்கிறோம் அப்படின்னு முதல் தடவைக்கும் தெரிஞ்சிருக்கும், 2வது வாட்டியும் தெரிஞ்சிருக்கும், 3வது வாட்டி அவர் தெரிஞ்சு என்ன பண்ணிடுறாரு? ஆண்டவர் அங்கே மறுதலிச்சிருந்தாரு. மறுதலிச்சு 3வது தடவை சேவல் கூவும் போது அவர் என்ன பண்ணுறாரு? மனங்கசந்து அழுறாரு. அப்போ ஆண்டவர் நினச்சிருந்தா என்ன பண்ணிக்கலாம்? என் கூட இருந்த, நான் உங்ககிட்ட கேட்டும் நீ என்ன பண்ணிட்ட? என்ன நீ மறுதலிச்சிட்ட அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா? இன்றைக்கி நமக்கு அவ்வளோ போராட்டம், ஆண்டவருக்கு நிகரான போராட்டம் நம்ம யாருமே அனுபவிக்கலை அப்படின்றத நான் நம்புகிறேன். ஏன்னா நமக்கு இருக்கிறது வந்து உலகத்தில் உள்ள சின்ன சின்ன போராட்டங்கள். இது வந்து ஆண்டவர் சில போராட்டங்கள், சில தீமைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வருது அப்படின்னா அந்த தீமைகளை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். சில ஆசைகளை அவர் நன்மையாக மாற்றி கொடுக்குறார். சில தீமைகளை அவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னா நம்ம விசுவாசத்தில் வளரணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயிச்சிட்டாரு. அப்போது சிலுவையை ஜெயிச்சிட்டாரு, சாத்தானை ஜெயிச்சிட்டாரு. நம்மளும் என்ன பண்ணணும்? அவருடைய பிள்ளைங்க. ஒரு அப்பா அவர் செய்கிற ஒரு தொழிலில் இன்னும் நல்லா வளரணும்னா அந்த பையனை என்ன பண்ணுவார்? உருவாக்குவார். தான் பையன் வந்து இன்னும் இதை நல்லா செய்வான், அந்த பிஸ்னஸை இன்னும் நல்லா கொண்டு போவான் அப்படின்னு நினைப்பார். அதேமாரி நம்மளோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா நம்ம பிள்ளை வந்து இன்னும் அவர் நம்ம வந்து அவருடைய அன்பை ருசித்து பார்த்துருக்கோம். இன்றைக்கி அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இது பத்தாது, இன்னும் நிறைய பேர் என்னுடைய அன்பை அறியாமல் இருக்கிறாங்க, அவங்களும் இந்த அன்பை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ருசித்து பார்க்கணும் அப்படி சொல்லி விரும்புகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு? நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே அவர் மன்னிச்சிருக்காரு. அப்போ நம்ம இன்னைக்கு இந்த அன்பை வந்து அவர் எங்கே காட்டுறாரு அப்படின்னா சிலுவையில் காட்டுறாரு. அவர் நினச்சிருந்தா வேறு எந்த வார்த்தையை வேணால் முதல்ல பேசியிருக்கலாம். ஆனால் அடிக்கப்பட்டு அந்த ஒரு தருவாயில் அவர் நமக்காக பரிந்து பேசணும் அப்படின்றது அங்கே கிடையாது. ஏன்னா பிதாவும் எல்லாத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். ஆமென். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்காக அங்கே பரிந்து பேசுகிறவராய் காணப்பட்டார். இரண்டாவதாக, நாம் ஏன் வந்து மன்னிக்கணும்? ஆண்டவர் கடவுள், அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு. நாம் ஏன் மற்றவங்களெல்லாம் மன்னிக்கணும்? எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு 6:14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஆமென். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம கூட பிறந்தவங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒரு சின்ன தீங்கு நமக்கு நினச்சிட்டாங்க, பண்ணுறது வேற, நினச்சிட்டாங்க, ஐயோ நம்மளே இப்படி நினச்சிட்டானே, நம்மளே இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பக்கத்தில் உள்ளவன்ட்ட சொல்லிட்டானே அப்படின்றதுக்காகவே நமக்கு என்ன வரும்? கோபம் வந்துடும். அப்படி தானே? இன்றைக்கி நம்ம எவ்வளோ நேரத்தில் வந்துட்டு மன்னிக்க முடியும். நம்மளால் முடியுமா முடியாதா? முடியும். அப்படி தானே? ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? மன்னிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு அது ஒரு ஈகோ. நான் ஏன் மன்னிக்கணும்? அவன் நமக்கு பண்ணிட்டான், ஆனால் நான் ஏன் மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் நிறைய இடத்துல வரும். இது உங்களுக்கு சின்ன ஒரு உதாரணமாக உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த 2 பேரும் ட்ராவல் பண்ணிட்டு இந்த மற்ற இடங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணி போகிற ஒரு நல்ல நண்பர்கள். 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா இடத்துக்குமே போவாங்க. அப்படி போகும்போது ஒரு நாள் ஒரு பாலைவனத்தை தாண்டி போயிட்டுருக்கும் போது 2 பேருக்கும் ஒரு சண்டை வந்து அதில் ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஆர்கியூமெண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டை அடிச்சிட்டாங்க, கோவத்தில் அடிச்சிட்டாங்க. அப்போ அந்த அடி வாங்கின ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, கீழே உட்காந்து மணலில் வந்துட்டு அவனை என்ன எழுதுறான் அப்படின்னா, டுடே மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்லாப்ட் இன் மை ஃபேஸ். டுடே மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்லாப்ட் இன் மை ஃபேஸ்னு எதில் எழுதுறான்? மணலில் எழுதுறான்.
சரி எழுதி முடிச்சுட்டு திரும்பியும் 2 பேரும் நடந்து போகிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய கடல் வருது. 2 பேரும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலில் இறங்குறாங்க. அப்படி இறங்கும் பொழுது அந்த அடித்த ஃப்ரெண்டு என்ன ஆகிறான்னா தண்ணிக்குள்ளே மூழ்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ மூழ்க ஆரம்பிச்சோன்னா இன்னொரு ஃப்ரெண்டு ஓடி போய் அவனை வந்து காப்பாற்றி வெளியில் கூப்பிட்டு வந்துடுதான். வெளியில் கூப்பிட்டு வந்ததும் இந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு பெரிய கல்லில் போயிட்டு எழுதுறான், டுடே மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சேவ்ஸ் மை லைஃப் அப்படின்னு எழுதுறான். என்ன எழுதுறான்? டுடே மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சேவ்ஸ் மை லைஃப். இந்த ஃப்ரெண்டுக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம கஷ்டப்படுத்தினதை இவன் மண்ணில் எழுதுனான், ஆனால் நம்ம இவனுக்கு ஒரு நல்லது செஞ்சோம், இது ஏன் அவன் கல்லில் எழுதுறான் அப்படின்ற ஒரு ஆர்வம். இது ஆர்வத்தோடு என்ன பண்ணுறான், அவன் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறான், நீ ஏன் வந்துட்டு நான் கஷ்டப்படுத்தும் போது வந்து மணலில் எழுதிட்டு நான் கஷ்டப்படுத்தும் போது ஏன் வந்து நான் நல்லது செய்யும் போது ஏன் அதை வந்து கல்லில் எழுதுற அப்படி சொல்லி கேட்கும் போது, நீ என்னை வந்து கஷ்டப்படுத்துகிறவங்களை அவங்க என்ன கஷ்டப்படுத்துனாங்களோ அதை நான் மணலில் எழுதுனா காற்று அப்படின்ற மன்னிப்பு என்ன பண்ணிடுமா, அதை அழிச்சிரும். இதே வந்து நீ நல்லது பண்ணும் போது அதை நான் கல்லில் எழுதுனேன் அப்படின்னா அது என்னாகாது, அதை யாராலையுமே ஒரு காலமும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தானே இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய தீமைகள் எல்லாருமே செய்வாங்க. நம்மளாம் மனுஷங்க தானே, வேணும்னே போய் ஒரு தப்போ வேணும்னே ஒருத்தங்களுக்கு தீங்கு நினச்சி நம்ம தீங்கு செய்வோமா? இல்லை. ஆனால் என்ன தான் பண்ணுறோம், தெரியாமலோ அறியாமலோ நம்ம பண்ணிடுறோம். அது நம்ம பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தெரியாமல் தானே பண்ணிட்டோம், நம்ம ஃப்ரெண்டு தானே மன்னிச்சிருக்கலாம்ல அப்படி சொல்லி நமக்கு இருக்கும். இதேமாரி நமக்கு ஒருத்தங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மன்னிப்போமா? இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கி நம்ம இதை கேட்குறவங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மனசில் வந்து ஆழமாக பதிக்கக்கூடாது. ஒரு விஷயத்த ஒரு விஷயம் நடக்கு அப்படின்னா மனதில் கல்லில் வந்து அவன் பதிச்சான்ல, அதை வந்து நம்ம தீங்கை வந்து போய் கல்லில் பதிக்கக்கூடாது, மணலில் எழுதுகிறவளாக காணப்படுறோம். இதை தான் சிலுவையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் வந்து ஒரு தப்பு ஒருத்தன் செய்கிறான் அப்படின்னா அது என்ன பண்ணுங்கள், மறந்து மன்னிக்கிறவர்களாக இருங்க. நீங்கள் இந்த உலகத்தில் அவ்வளோ பாவிகள், அவ்வளோ பாவத்தில் ஜீவிக்கிற நம்மளை ஏசப்பா யாருமே வந்து அப்பாலஜி கேட்கணும் அப்படி சொல்லி நினைக்கல. அவர் வந்து உடனே மன்னிச்சிட்டாராங்க. யாரும் வந்து அங்கே நிற்கிறவங்க அவங்கள அடித்தாங்க, அவங்கள காயப்படுத்தினாங்க, யாராவது வந்து ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டாங்களா? இல்லை. உடனே மன்னிச்சிட்டார் அவர். அவங்க கேட்கக்கூட இல்லை, பிதா கிட்ட அவர் அந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்குறாரு. ஆண்டவரே இவங்களை மன்னிச்சிடுங்க, அவங்க என்ன செய்கிறோன்றது தெரியாமல் செய்கிறாங்க அப்படி சொல்லி மன்னிக்கிறாரு. இன்றைக்கி நம்மளும் ஆண்டவர் வந்து சிலுவையில் மன்னிச்சார். இன்றைக்கி நம்ம அவரை மன்னிக்கிறதுனால, மற்றவங்களை நம்ம மன்னிக்கிறதுனால ஆண்டவருடைய அன்பு என்னாகும் அங்கே வெளிப்படுறதா இருக்கிறது. அவர் எப்பேற்பட்ட தெய்வன், அவர் எவ்வளோ பெரிய தெய்வன், ஆனால் அவர் வந்து நம்மளை எவ்வளோ ஈஸியாக மன்னிச்சார்ல. அந்த இடத்துல அவர் வந்து ஒரு கோபமோ ஒரு வெறுப்போ எந்த மனுஷனையும் அவர் வேண்டான்னு சொல்லலை, எந்த மனுஷனையும் அவர் வந்து வெறுப்பாக பார்க்கல. அவர் அந்த நேரத்தில் அவர் அடித்தவங்களையும் அவர் நேசிக்கிறார். அப்படி தானே, அடித்தவங்களையும் அங்கே நேசிக்கிறாரு. நம்மளும் இன்றைக்கி அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். இன்னொன்று, நம்ம வந்து இன்னொருத்தங்களை மன்னிக்கிறதுனால நம்ம வந்து விடுதலையாக்கப்படுகிறோம். ஆமென். ஆமாவா இல்லையா? இன்றைக்கி நம்ம ஒருத்தங்களை மன்னிக்கிறதுனால நமக்கு அதில் ஒரு ஃப்ரீடம் வரும். ஏன்னா நம்ம மனசுக்குள்ளேயே அந்த பேர்டனை போட்டு வைக்கிறதுனால ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு வருஷமோ அது கடந்து செல்லும்போது நமக்கு அது என்ன தான் ஆகும், மனசில் கல்லாக பதிஞ்சிரும். அது உள்ளே அது இருக்கிற வரைக்கும் நம்மளால் வேறு ஏதாவது ஒரு இதை சிந்திக்க முடியுமா? இல்லை வேறு எதுலையாவது ஒரு காரியங்களை நிம்மதியாக நம்மளுடைய உயர் அதிகாரிகள் இருப்பாங்க, அவர் நமக்கு ஒரு தீமையே வேணும்னே செஞ்சுருக்கலாம், வேணும்னே கூட அவர் செஞ்சுருக்கலாம். ஆனால் அதை நினச்சிட்டே இருக்கிறதுனால திரும்ப நீங்கள் போய் வேலை பார்க்கும்போது உங்களால் நிம்மதியாக வேலை பார்க்க முடியுமா? அவருக்கு வேலை பார்த்து கொடுக்கும்போது அவர் சொல்கிறத உங்களால் நிம்மதியாக கேட்க முடியுமா? இல்லை. ஆனால் அதே நீங்கள் அந்த நேரத்துலேயே அதை மன்னிச்சு மறந்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும்? நிம்மதியாக அங்கே அடுத்த நேரம் சிரிச்சுட்டே போய் ஜாலியாக வேலை பார்க்கலாம். அப்போ அவருக்கு என்ன இருக்கும், ஐயோ நம்ம இவனை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோம், இவ்வளோ காயப்படுத்தினோம், ஆனாலும் அவன் என்ன பண்ணிட்டான், சிரிச்சுட்டே வந்தான். அப்போ நீங்கள் உங்ககிட்ட கேட்பாங்க எப்படி அப்படின்னு கேட்கும்போது உங்களால் என்ன பண்ண முடியும்? ஆண்டவருடைய அன்பு எனக்குள்ளே இருக்குது, அதனால இந்த விஷயங்கள் எனக்கு பெரிதல்ல அப்படி சொல்லி அங்கே நம்மளால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஆமென். மார்க்கு 11வது அதிகாரம் 25வது வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஆமென்.
இன்னைக்கு நம்ம தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபம் பண்ணுறோம், உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறோம், சபையில் கூடி ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம், நிறைய காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. ஏன் நடக்கலை அப்படி சொல்லி நமக்கும் தெரியலை. நமக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு அது காத்திருக்கிறதுக்காகவே டைம் நிறைய போயிட்டே இருக்குது. காத்திருந்து பல வருஷங்கள் ஆகுது. ஆனால் நம்ம இன்ன வரைக்கும் யோசிக்க மாட்டோம், எதனால ஆண்டவர் இதுக்கு நமக்கு பதில் தரலை அப்படி சொல்லி. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மன்னிக்காததுனால பிதா அங்கே என்ன பண்ண மாட்டேக்காரு, நமக்குரிய காரியங்கள்லாம் மன்னிக்க மாட்டேக்காரு. இதனால நம்மளுடைய ஜெபங்கள் என்ன பண்ணப்படுது, தடை செய்யப்படுது. நம்ம உட்காந்து மணிக்கணக்காக ஜெபிக்கிறதுனால அந்த ஜெபம் போய் பரலோகத்தை எட்டுதா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த இடத்துல, நான் ஜெபிக்கிற ஜெபம் வந்து பரலோகத்தை கண்டிப்பாக எட்டுதா, அதுக்கு எனக்கு ரெகுலராக ஆன்சர் கண்டிப்பாக வந்துட்டே இருக்குது அப்படி சொல்லி எத்தனை பேரால் சொல்ல முடியும்? கிடையாது. நம்ம காற்று மட்டும் இருக்கும், சரி ஜெபிக்கிறோம், காத்திருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத இங்கே யாருமே நம்ம பார்க்குறதே கிடையாது. அதை பார்க்கும்படி இந்த நேரத்தில் வந்துட்டு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்று விசுவாசிக்கிறேன். முதல்ல நீங்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வேறு யார் மேலேயாவது ஏதாவது ஒரு குறைகள் இருக்குமானால் முதல்ல அதை வந்து நீங்கள் மன்னிங்க. போய் அவங்கக்கிட்ட வந்து பேசுங்க. அவங்கக்கிட்ட மன்னிச்சு பேசுகிறது நிமித்தம் நீங்கள் மட்டும் விடுதலையாக்கப்படலை, உங்களை சார்ந்து நீங்கள் யார்கிட்ட போய் பேசுகிறீங்களோ, யாரை மன்னிக்கிறீங்களோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க, விடுதலையாக்கப்படுறாங்க. அந்த ஒரு விஷயத்துலேருந்து அந்த ஒரு பேர்டன் அவங்கள்ட்ட இருந்து போகுது, உங்ககிட்ட இருந்து போகுது. அதனால ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஆண்டவர் நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும் பார்க்கறதுனால நம்ம மன்னிக்கும் போது நம்ம காரியங்களை ஆண்டவர் வந்து தானாக அதிலேருந்து நமக்கு ஒரு விடுதலையை தருகிறார். ஆமென். கடைசியாக யாரையெல்லாம் நாம் மன்னிக்க வேண்டும், யாரெல்லாம் மன்னிக்கணும்? நம்ம இவ்வளோ நேரம் செய்தி கேட்டோம், யாரெல்லாம் மன்னிக்கலாம்? நமக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்கள், நம்மளுடைய சத்துருக்கள், நம்மளுக்கு வந்து ரொம்ப கெடுதல் நினச்சிருப்பாங்க, இவனெல்லாம் இனிமேல் பார்க்கவே கூடாதுரா அப்படின்னு நினச்சிருப்போம். அந்தமாரி ஜனங்களையும் என்ன பண்ணணும், நேசிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு கட்டும் போது என்ன பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. என்ன பண்ண தான் செய்யணும், மன்னிக்க தான் செய்யணும். ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருக்கார்ல, நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரே கொண்டு சிலுவையில் அடிச்சிட்டோம், ஆனால் அவர் நம்மளை மன்னிச்சார்ல. நம்மளும் இன்றைக்கி என்ன பண்ணணும், இந்த செய்தி கேட்குற எனக்கு தெரியாது உங்களுடைய யார் வாழ்க்கையிலையாவது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களால் போய் அவங்கக்கிட்ட பேச முடியலைன்னா கூட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் வந்து இந்த காரியங்களை தானாகவே மாற்றி போக பண்ணுவார். ஒரு விஷயத்தை நம்மளால் மறக்க முடியுமான்னு கேட்டால் மறக்க முடியாது. எப்போவா இருந்தாலுமே நமக்கு ஒரு கெடுதல் நடச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் மறக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண போவார்னா, இது நம்ம மன்னிக்கும் பொழுது இது மறந்து போக பண்ணுவார். நம்மளுடைய சிந்தனைகள்லேருந்து இதை எடுத்து போடுவார். இந்த காரியங்களை நமக்கு ஒரு விடுதலை இருக்கும். நம்மை கேட்கும் போது அந்த ஆசீர்வாதங்கள் நம்மளை நிறைய நேரங்களில் இதனால் கூட நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டதாக இருக்கும். நீங்கள் வந்து இன்றைக்கி கேட்டு பாருங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இதில் நமக்கு ஒரு நன்மையை கட்டளையிடுவாராக. தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம் இந்த வார்த்தைகளுக்காக. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்கு ஆமஞ்சோடு ஸ்தோத்திரிக்கிற இசப்பா, மட்டும் கேட்ட தகப்பனே மன்னிப்பை குறித்து உங்களுடைய சமூகத்திலே தியானிக்க இசப்பா எங்களுக்கு உதவி செய்தீங்க. சிலுவையில் தகப்பனே உங்களுடைய அன்பை கண்டோம் ராஜா. இசப்பா நீங்கள் எங்களை மன்னித்த விதம் தகப்பனே அது பெரிதான ஒரு கிருபை ராஜா. நாங்கள் அதுக்கு பாத்திரவான்கள் அல்ல. எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த வார்த்தைகளின்படி தகப்பனே எங்களுக்கு யார் மேலேயாவது ஒரு குறை இருந்தால் தகப்பனே இன்றைக்கே அதை மறந்து மன்னித்து தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் திரும்பியும் ஒப்பு கொடுக்க தகப்பனே நீங்கள் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.